ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இன்று அன்பர்கள் கமலர் ஐயா அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா நலமும் வளமும் உண்டாக வேண்டும் என்று ஆசான் அகத்தீசனை வேண்டுகிறேன். ஒரு இடத்துக்கு போகும்போது இங்கே வருகிறார்கள். நோக்கம் வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், அல்லது நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், ஆனால் அமைதி இழந்து இருக்கலாம். எந்த வகையிலும் ஒரு குறை இருக்குது மனிதனுக்கு. ஞானிகளை தவிர மற்ற அத்தனை பேருக்கும் எதிர் குறை இருக்குது. ஞானிகளுக்கு ஏன் குறை இல்லை? அவர் குறை இருக்க முடியாது. அவர் தேகம் பற்றற்ற தேகம். பற்றற்ற தேகத்தை இருப்பதனால அவர்கள் எந்த குறையும் வராது. அவர் ஆசை இல்லை, சினம் இல்லை, விகாரம் இல்லை, மன தெளிவானவர்கள். அவருக்கு சாந்தமே வடிவாக இருப்பார். மற்றவர்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, பயம் பயம் பயம்னா யாருக்குன்னு கேட்டேன், சக்கரவர்த்திக்கே பயம் இருக்குது. அடுத்து என்ன ஏற்படுமோ, என்ன வருமோ அப்படிப்பா. இப்போ யாராக இருந்தால் சரி, யாரும் இப்போ இது ஞானிகள் தவிர மற்ற அத்தனை பேருக்கும் எந்த வகையாலாவது ஒரு வகையில் பயம் இருக்கும். கடன் சுவாமி வந்து விடுமோ, அல்லது விவசாயம் சரியில்லாமல் போகுமோ, அது பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பெல்லாம் வருமோ, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் போகுமோ, இடையே இறந்து போகுமோ, இந்த நினைப்பு எல்லாருக்கும் உண்டு. இதை மறுக்கவே முடியாது. கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, கோமடியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பயம் இருக்குது. கடன் சுமை இருந்தால் பயம். நமது வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை வருமோ, அது இறந்து போகுமோ, தீராத நோய் வந்துவிடுமோ, இப்படியெல்லாம் பயம் இருக்குது. ஆனால் ஞானிகளுக்கு விட்டு பயம் இல்லை. ஜெயம் ஜெயம் ஜெயன்னா அவர்களுக்கு ஏன்னா ஜெயம்னா வெற்றி. சக்கரவர்த்திக்கு பயம் இருக்கலாம், சாதாரண மக்களும் பயம் இருக்கலாம். ஈவன் பயம் இல்லை, ஜெயம் வெற்றினா என்னடா காரணம்னா, யமனை வென்றவர்கள். நாம் ஆர்க்கும் குடியுள்ளோம், நம்மனை எஞ்சோம். நரகத்தில் இடர் புடவும் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணையறியோம் பணிவோம் உள்ளோம். என்னாலும் இன்பமே துன்பம் துன்பம் இல்லை. என்ன காரணம்? நோய் வரக்கூடிய உடம்புக்கு நோய் வராது, வறுமை இருக்காது. அவர்களுக்கு ஈழ இருமையில் இல்லை. அவர்கள் ஈழ இருமையில் என்ற பேச்சல், முதுமை என்ற பேச்சல் நரதரை இல்லை. இருந்தாலும் மாறிவிடும். என்ன காரணம்? எல்லாம் வல்ல இயற்கை கடவுளை வென்றவர்கள். பஞ்சபூதங்களை வென்றவர்கள். அந்த பஞ்சபூதம் எப்படி இருக்கும்? ஆரம்பத்தில் ஒரு பெண்ணோடு ஆண் கூட நினைக்கிறான். ஒரு பெண்ணோடு ஆண் கூட நினைக்கும் போது அப்போ மனிதன் சிந்தனையாக இருந்தான். பெண்ணுமான தேக சம்பந்தம் செய்யும்போது கருத்தரிக்கிறான். பின்பு 10 மாதம் தீட்டு வெளியாகாமல்